நடிகை கஸ்தூரி வாழ்க்கை பயணம். கஸ்தூரி அவர்கள் 1974 மே 1ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்கிறார். இவர் 12ஆம் வகுப்பு வரை சென்னையில் படித்து முடித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். 1992ஆம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியில் இவர் வென்றிருக்கிறார். கஸ்தூரி அவர்கள் 1991ஆம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கிய ஆத்தா உன் கோயிலிலே என்ற திரைப்படத்தின் மூலம் நடிப்பு துறைக்கு அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து அதே ஆண்டு சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரைப்படத் துறையிலும் அறிமுகமானார். தொடர்ந்து சின்னவர் 1992லையும், செந்தமிழ் பாட்டு 1992, புதிய முகம் 93, அமைதிப்படை 94, அன்னமையா 97 போன்ற முக்கியமான திரைப்படங்களை நடித்திருக்கிறார். ஒரு தென்னிந்திய நடிகை என்னும் 30 நிமிட குறும்படத்தினை கஸ்தூரி குறித்து ரிச்சர்ட் பிரேயரும் NC ராஜாமணி ஆகியோரும் இயக்கியிருக்கிறார்கள். கஸ்தூரி சிறிது காலம் திரைத்துறையிலிருந்து விலகியிருந்தாலும் தி பைபாஸ் என்னும் இந்தி குறும்படத்திலும் 2010 முதல் மறுபடியும் தமிழ் திரைப்படத்துறை மூலமாக மறுபடியும் இவர் நடிக்க தொடங்கினார். இவர் ரவிக்குமார் என்பவரை திருமணம் செய்தார். இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ரவிக்குமார் அவர்கள் மருத்துவராக அமெரிக்காவில் பணிபுரிகிறார். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழி திரைப்படங்களை நடித்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு பிக்பாஸ் 3லையும் இவர் நிகழ்ச்சி போட்டியாளராக பங்கு பெற்றிருக்கிறார். நடிகை கஸ்தூரி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஆத்தா உன் கோவிலிலே, சக்கரவர்த்தி, ராசாத்தி வரும் நாள், சின்னவர், செந்தமிழ் பாட்டு, உரிமை ஊஞ்சலாடுகிறது, அபிராமி, கவர்மெண்ட் மாப்பிள்ளை, கேங்வார், காட்ஃபாதர், ஆத்மா, ராக்காயி கோயில், பாஸ்மார், புதிய முகம், நிப்பு ரவா, உடன்பிறப்பு, எங்க முதலாளி, அமைதிப்படை, தென்றல் வரும் தெரு, ஜானா, ராஜபாண்டி, ஆகாய பூக்கள், வாட்ச்மேன் வடிவேல், அணியன் பவா, சேட்டன் பவா, சிந்துபாத், சின்னமணி, கோலங்கள், அகரஜன், ரோதோல் சவம், இப்பர நடுவே முடின்ன ஆட்டா, இந்தியன், கிருஷ்ணா, சோக்கடி பெல்லம், மெருப்பு, சில்லோ கொட்டுது, அன்னமையா, மா அயன பங்காரம், மாங்கல்ய பல்லக்கு, துட்டா முட்டா, ஒன்மேன் ஆர்மி, சிநேகம், காதல் கவிதை, சுயமரம், ஹப்பா, லேடி ஸ்பெஷல், பஞ்சபாண்டவர், ஆகாச வீதிலோ, தோஸ்த், எங்களுக்கும் காலமுறும், பிரேமக்கே சாய், மச்சக்கண்ணி, அதீனா, தி பைபாஸ், மலமல, தமிழ் படம், குடுகுடு குஞ்சம், டான் சீனு, 16, தூங்கா நகரம், நாங்க, அழகன் அழகி, நான் ராஜாவாக போகிறேன், வடகிரி, நான் பொண்ணு ஒன்று கண்டேன், காதல் 2 கல்யாணம், அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், சாமந்த காமணி, டிராஃபிக் ராமசாமி, தமிழ் படம் 2, வெல்வெட் நகரம், தமிழரசன். நடிகை கஸ்தூரி அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இஷ்டதனம், கையளவு மனசு, சன் குடும்பம், வினாவிடை வேட்டை, வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸ், பிக்பாஸ் தமிழ் 3 ஆகிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். நடிகை கஸ்தூரியின் தந்தை ஒரு சிறந்த பொறியாளர், தாய் வழக்கறிஞர். இவர் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புல தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பின்னர் இவர் மாநில அளவில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனையாகவும் சிறந்து விளங்கி இருக்கிறார். இவர் 1992ஆம் ஆண்டு மிஸ் மெட்ராஸ் தலைப்பினை வென்றிருக்கிறார். பின்னர் 1994ஆம் ஆண்டு இந்திய அளவிலான அழகி போட்டியில் பங்கேற்றுள்ளார். 1991ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை தென்னிந்திய மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்த இவர் திரைப்படங்களுக்கு ஒரு இடைவேளை விடுத்து மீண்டும் 2009ஆம் ஆண்டு மலமல என்ற திரைப்படத்தில் துணை நடிகையாக நடித்து திரையுலகில் மீண்டும் தன்னுடைய நடிப்பை தொடர்ந்தார். தற்போது பல திரைப்படங்களில் கௌரவ வேடங்களில் நடித்து வரும் இவர் சமூக பிரச்சனைகள் மற்றும் அரசியல் குறித்து இவரின் சமூக வலைதளங்கள் மற்றும் பேட்டிகளின் மூலம் கருத்து தெரிவிப்பதும் அதன் மூலம் பல சர்ச்சைக்கும் உள்ளாகிறார். தற்பொழுது இவர் அதிமுகவில் ஐக்கியமாகி தன்னுடைய மக்கள் பணியை தொடர்கிறார். நடிகை கஸ்தூரி அவர்கள் 1994 மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடித்து அமைதிப்படை என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி பெற்ற படம். இந்த படத்தில் நடிகை கஸ்தூரி சத்யராஜுடன் ரொம்ப நெருக்கமான காட்சிகளில் நடித்திருப்பார். நடிகை கஸ்தூரியின் எதிர்ப்பாளர்கள் வலைதள பக்கத்தில் சத்யராஜுடன் நெருக்கமாக நடித்தது குறித்து சமூக வலைதளங்களில் பெருவாரியாக விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் அமைதிப்படை காட்சி குறித்து கஸ்தூரி தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது: சத்யராஜ் அவர்களுடன் அமைதி படத்தில் நடித்ததை என்னால் மறக்க முடியாது. அவரது அற்புதமான நடிப்பை, திறமையை அருகிலிருந்து நான் பார்த்துள்ளேன். அவருடன் அறிவுபூர்வமான நகைச்சுவை நிறைந்த உரையாடல்கள் ஷூட்டிங்கின் போது இருந்தது. அந்த படத்தில் நான் இடம்பெற்ற அனைத்து காட்சிகளையும்
பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு கூறியிருக்கிறார். இதே விவகாரத்தில் இன்னொருவருக்கு ரிப்ளை பண்ண கஸ்தூரி, சத்யராஜ் ஒரு ஜென்டில்மேன். படப்பிடிப்பு தளத்தில் அவர் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டார். எந்த நிலையிலும் நான் அசௌகரியமாக உணரவில்லை. ஷூட்டிங்கின் போது என் அம்மாவும் உடன் இருந்தார். அவர் என்னிடம் சத்யராஜ், மணிவண்ணன் ஆகியோரின் பணிகளை பார்த்து அற்புதமாக வேலை பார்க்கல் என்று என்னுடைய அம்மாவே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஷூட்டிங்கில் நடந்தது எல்லாமே முழுவதும் தொழில் சார்ந்தது தான். எந்த இடத்திலும் தேவையற்ற செயலை யாரும் செய்யவில்லை அப்படின்னு கூறியிருக்கிறார். ரொம்ப முக்கியமாக அந்த அமைதிப்படையில் இருக்கிற எல்லா காட்சிகளையும் நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த அல்வா கொடுக்குற காட்சிகளையும் சேர்த்தே நான் விரும்புகிறேன். ரொம்ப நல்ல படம் என்று பதிவு செய்திருக்கிறார். இப்படி சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய, பதில் சொல்லக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் ரொம்ப சூடாக பதில் சொல்லக்கூடிய, ரொம்ப தைரியமான தன்னுடைய அரசியல் கருத்துக்களை தெளிவாக வைக்கக்கூடியவர் தான் நடிகை கஸ்தூரி அவர்கள். நடிகை கஸ்தூரியுடைய வாழ்க்கை பயணம் இதுவே. நன்றி, வணக்கம்.